விசேஷமான 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது ரப்பு, இரண்டாவது மலிக், மூணாவது இலாம், நாலாவது மனிதர்களை ஷைத்தான் எப்படி வழி கெடுப்பான் என்பதாக அல்லாஹ் இந்த சூறாவில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்ப வாங்க சூறாவுடைய வசனங்களுக்குரிய கருத்தையும் விளக்கத்தையும் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப முதலாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறார், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மனிதர்களின் ரப்பை கொண்டு, மனிதர்களை படைத்து பரிபாலிக்க கூடியவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மட்டுமாக அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப்பனாக பார்த்திருக்கிறோம். அப்படி இருந்தும் அல்லாஹ் இந்த சூரத்து நாஸ்ல ஏன் மனிதர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்ல? அதற்கு 2 காரணங்கள். முதலாவது ரப்புன் நாஸ் என்று அல்லாஹ் மனிதர்களின் ரப்பு என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த கண்ணியமும் கிடையாது. நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்த. நான் யார் தெரியுமா? அவன் ரப்பு. நான் மனிதர்களாகிய ரப்பு என்பதன் மூலமாக அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை கண்ணியப்படுத்துகிறான். 2வது, மனிதர்களே உங்களின் ரப்பாகிய அல்லாஹ் தான் உங்களை எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார். அல்லாஹ்வுக்கிட்ட முதலாவது வசனம் என்ன? நான் மனிதர்களின் ரப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப மனிதர்களை எல்லா கஷ்ட நஷ்டங்களிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும், சூனியம் செய்திலிருந்தும் பாதுகாக்கணும் யார்? மனிதர்களுடைய ரப்பாகிய அல்லாஹ். இதனாலதான் அல்லாஹ் இந்த சூறால மனிதர்களுடைய ரப்பு என்பதை அல்லாஹ் விசேஷமாக சொல்கிறார். இப்ப மனிதர்களின் ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 2வது தன்மை அல்லாஹ்வுடைய மலிகின் நாஸ். அந்த அல்லாஹ் யார்? மலிகின் நாஸ், மனிதர்களுடைய அரசன், மனிதர்களுடைய மன்னன், ராஜா, கிங், எல்லாம் அல்லாஹ். நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால பார்த்தோம். மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ்வுடைய ஆட்சி எவ்வளவு விசாலமானது. அல்லாஹ் எல்லாருக்கும் சொந்தக்காரன் என்பதை நாம் சூரத்துல் ஃபாத்திஹால பார்த்தோம். அல்லாஹ் அவன் யார்? மலிக் என்ற அரசு, ராஜா. இங்கே உள்ள ராஜாக்களை போல இல்லை அவன். அவன் எப்படியான ராஜா? அல்லாஹ் சொல்றான், மக்களே, ஏ நபியே, நீங்க அல்லாஹ்வை கூப்பிடுறது எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க். ஆட்சியெல்லாம் சொந்தக்காரனே, ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரனே. துத்தில் முல்க மன் தஷா. நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய். நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை புடுங்கி எடுப்பாய். ஸ்ரீலங்காவில் நடந்துச்சே இல்லையா? நாடினான், கொடுத்தான், கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைத்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? யாரு ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களோ எலெக்ஷன் வைத்து அவர்களை வைத்தே அல்லாஹ் விரட்டி போவல். நினைச்சா கொடுப்பான், நினைச்சா எடுப்பான், அல்ல நினைச்சா புடுங்குவான். புடுங்குறது, எடுக்கிறல்ல, புடுங்கி எடுக்கிறது. புடுங்கி எடுத்து கேவலப்படுத்தி அனுப்புவான். பிராவுடம் புடுங்கினமா, நம்மூட்டு கிட்ட இருந்து புடுங்கினமா. ஒடுக்க நினைச்சா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுப்பான். கொடுக்க நினைச்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுப்பான். ஜெயில் கைதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஜெயில் கைதி. ஆனா அநியாயமாக அடைக்கப்பட்டவன். அல்லாஹ் என்ன செய்தார்? எகிப்து நாட்டுடைய அரசாங்கத்தை காலடியில கொண்டு கொடுக்கும். அதான் அல்லாஹ் அரசன் என்பதற்கு பவர்.
அவன் முழு உலகத்துக்கும் அரசனாக இருந்து கொண்டு இந்த துனியா அழியும் வரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரை